எப்பவுமே இட்லி, தோசை, சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போவெல்லாம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்தாவே செஞ்சுக்கிறது. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா செஞ்சு வாழைக்காய் சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இதாக பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு எல்லாமே வெட்டி கொடுக்குறேன், நீ வந்து சமைச்சிருன்னு சொல்லிட்டாரு. சரி இதுவுமே நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் பாஸ்தாவுமே ஒரு பக்கம் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லிக்கு வந்துட்டு மசாலா வந்து எல்லாமே கலக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ எல்லாமே கலந்து மட்டும் வச்சுரு, எனக்கு எல்லாமே கலக்கி கொடுத்துரு, நான் வந்து உனக்கு பொரிச்சு எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லி நானும் ஒரு பக்கம் அந்த வாழைக்காய் எல்லாமே எடுத்து எல்லாமே பரட்டி வச்சுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் பாஸ்தாவுக்குமே எல்லாம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பொரிக்கிறதுக்கும் வந்துட்டார். அதுக்கப்புறம் அப்படியே ஆளுக்கு ஒரு வேலையாக செஞ்சுட்ருந்தோம். எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடுவாருங்க. டின்னர் மட்டும்தான் நாங்கள் சமைக்கிறதுக்கே வருவோம் மோஸ்ட்லி. ஏன்னா காலையில் சமையலாம் பார்த்திங்கன்னா அப்பத்தாவே செஞ்சு வச்சுருவாங்க. அதனால் டின்னருக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவோம். சரின்னு சொல்லி அவருமே ஒரு பக்கம் பொரித்து எடுத்துட்டாருங்க. அப்புறம் நானுமே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாஸ்தாக்கெல்லாம் வணக்கி விட்டுட்டுருந்தேன். நான் வந்துட்டு பாஸ்தாவை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் சாப்பிட்றக்கு டைம் ஆனனால சாப்பிட்றதுக்கு போயிட்டேங்க. பாய்.